கிறிஸ்துவுக்குள் பெருமதிப்புக்குரிய கனத்துக்குரிய தேவனுடைய ஊழியர் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு நாமத்தில் உங்களுடன் ஊழியன் போதகர் கோபி பரஸ் பணித்தலிருந்து சால்ட் என்னும் பகுப்பாய்வு பணிகளுக்காக பேசுகிறேன். ஒரு நிர்வாகம், ஒரு சிறந்த கட்டமைப்பு, கூட்டமைப்பு சிறப்பட செயல்பட வேண்டும் என்று சொன்னால் 4 கட்டமைப்பின் கீழே 4 தூண்களின் கீழே செயல்பட வேண்டும் என்று உலக தரம் வாய்ந்த அறிவு சார்ந்த மேலாண்மைத்துவம் நிறைந்த மக்கள் வகுத்து விதிமுறைப்படுத்தி கொடுத்த ஒரு சில பதிவுகளை இந்த கோட்பாடுகளை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது ஒரு சிறந்த நிர்வாகம், கட்டமைப்பு, கூட்டமைப்பு சிறந்த முறையில் இயங்க வேண்டும் என்று சொன்னால் 4 தூண்களை கொண்டு இயங்க வேண்டும். அது முதலாவதாக திட்டமிடுதல், பிளானிங். இரண்டாவதாக ஒழுங்குபடுத்துதல், ஆர்கனைசிங். மூன்றாவதாக லீடிங், வழிமுறைப்படுத்துதல். 4வது காரியம் கண்ட்ரோலிங், கட்டுக்கோப்புக்குள்ளாகுதல் என்று அதை பகுக்கிறார்கள். இந்த 4 முறைகளின் கீழே ஒரு கட்டமைப்பு, கூட்டமைப்பு, நிர்வாகம் செயல்படும் என்று சொன்னால் அது சிறந்த ஒரு முன்மாதிரித்துவம் உள்ள ஒரு மற்றவர்களை பலப்படுத்தி, உற்சாகப்படுத்தி, வழிநடத்தி எதிர்காலத்தில் ஒரு சிறந்த நடத்தக்கூடிய அந்த முறைமையை அவர்களுக்கு ஏற்படுத்தும் என்று இதை கூறியுள்ளார்கள். எனவே முதலாவதாக இந்த திட்டமிடல் என்ற காரியத்திலே 3 காரியங்களை நாம் திட்டமிட வேண்டுமாம். அதாவது 1 தரிசனம், அருப்பணியும் இருக்க வேண்டும். திட்டமிடுதலிலே தரிசனம், அருப்பணியும், அதாவது மிஷன் அண்ட் மிஷன் என்ற ஆங்கிலத்திலேயும். 2வதாக ஸ்ட்ராட்டஜிங், வியூகம் வகுக்க வேண்டிய நிலைமையும். 3வது இலக்குகளும் குறிக்கோள்களும், அதாவது கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் என்று சொல்கிறார்கள். அதாவது திட்டமிடலிலே தரிசனம், அர்ப்பணியும், வியூகமும், இலக்குகள் மற்றும் குறிக்கோள்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். 2வது காரியமாய் பார்த்தோம் ஒழுங்குபடுத்தல், ஆர்கனைசிங். ஒரு ஆர்கனைசிங் என்று சொல்லப்படும் போது அந்த ஒழுங்குபடுத்தல், வடிவமைப்பு, அதாவது ஆர்கனைசேஷன், டிசைன். 2வது கலாச்சாரம், கல்ச்சர். 3வதாக சோஷியல் நெட்வொர்க், சமூக தொடர்புகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை குறிப்பிடுகிறார்கள். 2வது காரியமாக ஆர்கனைசேஷன் சொல்லப்படும் போது ஒழுங்குபடுத்தல் அந்த தூணை குறித்து பார்க்கும்போது அந்த தூணிலே அந்த ஒழுங்குபடுத்தப்பட்டது வடிவமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த ஒழுங்குபடுத்துதல் கலாச்சாரத்தை சார்ந்து இருக்க வேண்டும். அந்த ஒழுங்குபடுத்தல் சமூக தொடர்போடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்குமானால் அதை செய்வோம் என்று சொன்னால் சிறந்ததாக இருக்கும் என்றும் அவர்கள் ஆதித்தரமாக சொல்லுகிறார்கள். 3வது காரியம் லீடிங், வழிமுறைப்படுத்துதல். அதாவது வழிமுறைப்படுத்துதல் என்பது லீடிங் என்று சொல்லப்படும் போது எதெல்லாம் வழிமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தலைமைத்துவத்தையும், லீடர்ஷிப். 2வதாக தீர்மானிக்கும் திறன், டிசிஷன் மேக்கிங். 3வது காரியம் தொடர்பாற்றல், கம்யூனிகேஷன்ஸ். 4வது காரியமாக குரூப்ஸ் அண்ட் டீம்ஸ், குழுக்கள் அல்லது அணிகள். 5வது காரியமாக மோட்டிவேஷன், அதாவது உந்துவித்தல், உற்சாகப்படுத்துதல் என்று சொல்லுகிறார்கள். எனவே 3வது தூணிலே முறைமைப்படுத்தப்பட்ட வழிகாட்டிகள் என்று சொன்னால் தலைமைத்துவம், தீர்மானிக்கும் திறன், தொடர்பாற்றல், குழு அணிகள், உந்துவித்தல், உற்சாகப்படுத்துதல் என்று சொல்லி 4 அது தூண் என்னென்று சொன்னால் கண்ட்ரோலிங், கட்டுக்கோப்பாக்குள்ளதல் என்று சொல்லி. இந்த கட்டுக்கோப்பாக்குதல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் 2 விதமான காரணிகளை கொண்டு இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால் அமைப்புகள், செயல்முறைகள், அதாவது சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ். 2வது காரியமாக மூலோபாய மனித வளங்களை கொண்டு, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் ஹியூமன் ரிசோர்ஸ் என்று சொல்லுவாங்க. அமைப்புகள், செயல்முறைகள், மூலோபாய மனித வளங்கள் இதை கொண்டு இருக்க வேண்டுமா. எனவே இந்த 4 தூண்களை கொண்ட கட்டமைப்புகள் இருக்கும் என்று சொன்னால் அதற்கேற்ற பணிகளை அமைத்து நாம் செயல்படும் என்று சொன்னால் அது நல்ல வளர்ச்சி தரும் என்று இந்த இடத்திலே திறனாய்வாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த திறனாய்வுகளின் அந்த வரைமுறைப்படி இங்கே 4 கட்ட வழிமுறைகளை, அதாவது
தொடர்பு கொள்வதற்கும் தகவல் தொடர்பு கொள்வதற்கும் நம்ம இங்கே வழிவகுத்திருக்கிறோம், வரைந்திருக்கிறோம். ஒன்று உயர் மேல்நிலை மட்டக்குழு, இரண்டாவதாக மேல்நிலை மட்டக்குழு, மூன்றாவதாக உயர்மட்ட குழு, நான்காவதாக பொது மட்டக்குழு என்று 4 வகையாக குரூப்புகள் நம் ஒரு வாட்ஸ்அப்பில் குழுவிலோ அல்லது வேறு சமூக ஊடகத்தினுடைய சமூக வலைதளங்களிலே நம் இந்த குழுக்களாக அமைப்பு என்று சொன்னால், இந்த முறைமைப்படி குழுக்கள் அமைந்து காரியங்கள் செய்யப்படும் என்று சொன்னால், இதை விட சிறந்த கட்டமைப்பு வேறு எதையும் நாம் பார்க்க முடியாது. அத்தனை சிறப்பான கட்டமைப்பு இருக்கு என்பது இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்கிறேன். அடுத்த படத்திலே இங்கே ஒரு வரைபடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 2வது படம் உயர்நிலை மேல்மட்ட குழு. இதிலே இருக்கிறவர்கள் முதலாவதாக இந்த நிறுவன தலைவர், நிறுவன துணைத் தலைவர், நிறுவன பொதுச் செயலாளர், இந்த நிறுவனத்தினுடைய தேசிய ஒருங்கிணைப்பாளர், இந்த நிறுவனத்தினுடைய தேசிய கட்டமைப்பினுடைய நிர்வாகிகள், இவர்கள் இந்த மேல் உயர்நிலை மட்ட குழுவாக இவர்கள் அமைத்து கொண்டால் இவர்களுக்குள்ளே அந்த காரியங்கள் பகிரப்படும். இந்த குழுவிலே 4 பேரை கொண்ட குழுவிலே ஒரு நபர் உடனிருப்பவர் நேஷனல் பாடி, அதாவது தேசிய பொதுநல கட்டமைப்பின் உறுப்பினர். இவர் எல்லா பகுதிகளிலிருந்தும் செய்திகளை சேகரித்து இந்த 3 மனிதர்களிடத்திலே தேவையானதை பகிர்ந்து தேவையானதை சிறக்க செய்யவும், நடவடிக்கை எடுக்கவும், திட்டம் வகுக்கவும் உதவியாக இருக்கக்கூடியவர். இவர் அளிக்கும் அந்த செய்தி, அந்த பணித்தளவு நிகழ்வுகள் இவர்களுக்கு ஈஸியாக, மிகவும் எளிதாக போய் சேர உதவி செய்யும். அப்படி செய்யும் பொழுது இந்த காரியத்தின்படி இந்த வாட்ஸ்அப் குரூப் இயங்கும் பொழுது சிறந்த ஒரு நல்ல ஒரு கட்டமைப்புக்குள்ளாக நடக்கும் என்பதில் சந்தேகமில்லை. 3வது மேல்நிலை மட்டக்குழு. அதிலே பார்க்கும்பொழுது 3 மனிதர்கள் மையமாக கொண்டு அந்த 3 மனிதர்களுக்கும் ஒவ்வொரு தனித்தனியான ஒரு குழுவை வைத்து இணைத்து செயல்படுத்த வேண்டும். அதில் பார்க்கணும் சொன்னால் துணை நிறுவன தலைவர், அவருக்கு கீழே 2 மனிதர்கள் இருக்கிறார்கள். 2 குழுவினுடைய பொறுப்பாளர்கள். ஒன்று தேசிய அளவில் ஆலோசனை மட்ட குழுவிலும், இன்னொன்று மாவட்ட அளவிலே ஆலோசனை குழு இருக்கிறார்கள். இவர்கள் துணைத் தலைவருக்கு தங்கள் தகவலை தெரிவித்து அவர்கள் இணைந்து செயல்படுவார்கள். அதுக்கு அடுத்த குழுவிலேயே பொதுச் செயலாளர், அவர் ஆலோசனை குழுவிற்கும் பொதுவான குழுவிற்கும் அவர் இணைந்து செயல்படுவார். 3வதாக இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி, அதாவது நிர்வாக குழுவினர் இருக்கிறார்கள். அந்த குழுவினர் பணித்தளங்கள் இருக்கிற ஊழியங்களையும் திருச்ச வேண்டிய ஊழியங்களையும் அவர்கள் கவனித்து அந்த குழுவில் இணைந்திருப்பார்கள். இப்படி இந்த 3வது உயர்மட்ட குழு அதிக முக்கியத்துவம் பெற்றது. அதில் 3 முக்கியஸ்தர்கள் இருக்கிறார்கள். 3 முக்கிய பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள். இந்த 3 முக்கிய பொறுப்பாளர்களுக்கும் 3 வித தன்மை கொண்ட முக்கிய பொறுப்புகள் உண்டு. இந்த 3வது கட்டமைப்பு தான்
இந்த உயர்நிலை மட்ட குழு தான் மிக மிக அதிகமாக களப்பணி செய்வதற்கும், களத்தில் இருக்கிறவர்களை ஒருமித்து செய்வதற்கும், ஒருமித்து செய்தவர்களை வழிநடத்துவதற்கும், வழிநடத்துகிறவர்களை எதிர்காலத்தில் திட்டமிட செய்வதற்கும் இது உதவியாக இருக்கிற ஒரு முக்கியமான குழு. இந்த குழுவின்படி இந்த இந்த குழு மட்டக்குழுவின்படி திட்டங்களை வகுக்கிறவர்கள் மிகுந்த பொறுப்போடும் உக்கராத்துவமுடையவராக இருக்கிறபடினாலே அதற்கு சிறந்த மனிதர்களை வைப்பது நிறுவுவது ரொம்ப அவசியம். அதனால்தான் மிகவும் அதிக பொறுப்புகளையும் அதிகாரத்தையும் கொண்ட துணைத் தலைவர், பொதுச் செயலாளர் அவர்கள் இதில் இருக்கிறார்கள். 3வது கணத்தில் மேல்மட்ட பொதுக்குழு இதில் இருக்கிறது. இப்படியாக சிறந்த ஒரு குழுவை ஏற்படுத்தி இதன் படியிலே நாம் திட்டங்களை செயல்படும்போது அவைகளெல்லாம் ஒரு அழகான அணியிலக்கணத்தை ஏற்படுத்தும் என்பது சந்தேகமில்லை. 4வது இருக்கிற மேல்மட்ட குழுவிலே பார்க்கும் என்று சொன்னால், நம்முடைய ஒவ்வொரு மாநிலமும் 4 திசைகளிலும் அல்லது 4 நிலைகளிலும் பிரித்தெடுக்கப்பட வேண்டும். அதற்கு 4 தலைவர்கள் தேவைப்படுத்தி ஒவ்வொரு தலைவர்களையும் 4 பகுதிகளை பிரிக்க வேண்டும். அந்த 4 தலைவர்களுக்கும் ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு களப்பணியை இருக்க வேண்டும். பொறுப்பு ஒருத்தருக்கு பேராயர் நியமன பணிகள் இருக்க வேண்டும், ஒருத்தருக்கு திருச்சபையின் பணிகளை குறித்து இருக்க வேண்டும், ஒருவருக்கு முன்னேற்ற பணிகளை குறித்து, முதற்கட்ட பணிகளை குறித்து பொறுப்புகள் இருக்க வேண்டும். இந்த 4 அடிப்படை மக்கள் இதை இணைந்து செயல்படும் பொழுது இந்த பணிகள் அருமையாக இருக்கும். இவை எல்லாரும் இந்த 4வது இந்த மட்டக்குழு பொறுப்பாளர்கள் சேகரிக்கின்ற எல்லா பதிவுகள் ஒருங்கிணைக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டு 3ஆம் மட்ட குழுவில் இருக்கிற மிக முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பாளர்களுக்கு இதை தெரிவிக்கப்படும் பொழுது மிகவும் இலக்குகள் ஈஸியாக எளிமையாக செயல்படுவதற்கு வழிவகுக்கும். இப்படியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடத்துல முதற்கட்ட பணிகளை செய்து வரும் தலைவர் அவர் கீழே 4 குழுவை ஏற்படுத்துகிறார். அதில் ஒரு குழு ஜெப காரியங்களை குறித்தும் ஆவிக்குரிய வளர்ச்சி காரியங்களை குறித்து பொறுப்பேற்கிறது. 2வது குழு செய்திகள், அன்றாட பணித்தளத்தில் நடக்கிற செய்திகளை சேகரித்து அவைகளை ஒருங்கிணைக்க செய்கிறது. 3வது குழு, அவர் கீழே இருக்கிற 3வது குழு சமூக பணிகளை குறித்து எல்லாவற்றையும் சேகரித்து அது செய்கிறது. 4வது இடத்தில் இருக்கிற நல வாரியத்தை குறித்து நடத்துவதற்கான காரியங்கள், நல வாரியத்தின் சார்பிலே பகிர வேண்டிய காரியங்கள், நல வாரியத்தின் சார்பிலே மற்றவர்களோடு கூட செயல்படுத்த வேண்டிய காரியங்களை குறித்து பொறுப்போடு செல்கிறது. 5வது குழு நிதி பணிகளை செய்து வருகிறது. நிதி திரட்டுதல் அல்லது நிதி விநியோகித்தல், நிதி சீரமைத்தல், நிதி திட்டமிடுதல் போன்ற பணிகளை எல்லாம் இது செய்து வருகிறது. எனவே இப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு அமைப்புகளோடு இந்த பணிகள் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு நல்ல கட்டுக்கோப்பான வளர்ச்சி நிறைந்த ஒரு பணியை தொடர முடியும். நாம் 4 தூண்களை குறித்து பார்த்தோம். இந்த 4 தூண்களும் இப்பொழுது இணைந்து ஒரு பொதுவான ஒரு காரியங்களை, இந்த பணிகளை குறித்து ஆய்வு செய்வதற்கு முதற்கட்டமாக மாதந்தோறும் ஒரு மண்டல பகுதியிலே ஒரு வாராந்திர கூடுகை ஏற்படுத்த வேண்டும். மாதந்தோறும் மண்டல பணிகளிலே வாராந்திர கூடுகை ஒவ்வொரு மாவட்டத்தில், அதாவது 4 பிரிக்கப்பட்ட 4 மாவட்டத்திலேயும் அதாவது உதாரணத்திற்கு ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்து, நார்த் என்று சொல்லி இந்த 4 பகுதிகளை வைத்துக்கொண்டு அந்தந்த பகுதிகளிலே அந்த கூடுகை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு பொறுப்பாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி அல்லது நிர்வாக பணி செயலாளர் பொறுப்பேற்று நடத்தவும், இந்த 4 பகுதிகளில் இருக்கிற 4 பணித்தலைவர்கள், அவர்கள் ஏரியா லீடர் என்று சொல்லலாம் அல்லது
முற்கள பணி தலைவர் என்று சொல்லலாம். பைனியர் லீடர்ஸ் ஆர் ஏரியா லீடர்ஸ் என்று சொல்லலாம். இவர்கள் 4 பேரும் 4 பகுதிகளிலே ஒரு மாவட்டத்தில் உள்ள 4 பகுதிகளுக்கும் பொறுப்பேற்று 4வராய் இருந்து செயல்பட்டு அதை நிர்வாக செயலரிடத்திலையும் பணி செயலரிடத்திலையும் தெரிவிப்பார்கள். ஏரியா தலைவரிடத்திலையும் அதை அவர்கள் முற்பணி தலைவரிடத்தில் சொல்லும்பொழுது அவர்கள் அங்கே நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் அப்டேட் ஆக்கி அதை ஆய்வு செய்து அவர்கள் அது சிறந்த கட்டுக்கோப்புகளை வைப்பதற்கு அது திறம்பட செய்வார்கள். இது மிகவும் இனிமையான ஒன்று. அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு ஒரு கூடுகை என்பது மேல் மட்டத்தில், அதாவது 4ஆம் மட்டத்தில் இருக்கிற மக்களோடு தொடர்பு கொண்டு அவர்களோடு இணைந்து இது செயல்படும். 4ஆம் மட்டத்தில் இருக்கிற மேல்மட்ட குழுவில் இருக்கிற பொதுவான குழுவினோடு சேர்ந்து இந்த சேகரிக்கப்பட்ட எல்லா பணிகளையும் இவர்கள் அது செய்து வைப்பார்கள். அதாவது மேம்படுத்தல் பணி செயலாளர் அசோசியேட் செக்ரட்டரியும் நிர்வாக பணி செயலாளர் முற்கள பணி தலைவர் என்ற காரியத்துக்குள்ளாக இந்த கூடுகை இருக்கும். இந்த நிர்வாக பணி செயலாளருக்கும் முற்கள பணி தலைவருக்கும் அசோசியேட் செக்ரட்டரி மேம்படுத்தல் பணி செயலாளர் பொறுப்பேற்று அவருடைய தலைமைத்துவம் நடத்துவார். அப்படி நடத்தும் பொழுது இந்த 4, அதாவது ஈஸ்ட், நார்த், வெஸ்ட், சவுத் என்று சொல்லப்படும் 4 பகுதிகளிலேயும் இந்த காலாண்டு கூடுகை என்பது நடத்தப்பட வேண்டும். அப்படி நடத்தப்படும் பொழுது திட்டமிட்டதையும் திட்டமிட போவதையும் திட்டமிட்டு இருக்கிறதையும் எல்லாவற்றையும் திறமையாக அழகாக செய்து அதற்கான எல்லா பதிவுகளையும் பதிவு செய்வதற்கு இனிமையாக இருக்கும். 2வதாக ஒருவரையும் விடாமல் எல்லோரையும் முகமுகமாக அறிந்தவர்களாக தெரிந்தவர்களாக எல்லா காரியங்களையும் தொடர்ந்து தெரிவிக்கிறவர்களாக ஒரு நல்ல ஒரு வழிநடத்தலோடு இருக்கும். அந்த காரியங்களை செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அடுத்ததாக இப்படி திட்டமிடுகின்ற ஒரு காரியம் அரையாண்டு கூடுகை, அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலும் அரையாண்டு கூடுகைகள் இருக்கிறது. இந்த கூடுகை என்று பார்த்தால் முன்னேற்ற பணி செயலாளர், அதாவது ப்ரொமோஷன் செக்ரட்டரி சொல்லப்படும் போது அவர் கீழே அசோசியேட் செக்ரட்டரி மேம்படுத்தல் பணி செயலாளர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி நிர்வாக பணி செயலாளர், ஏரியா லீடர் அதாவது முதற் பணி தலைவர், இவர்கள் எல்லாருமே அவர் கீழே இருந்து செயல்படுவார்கள். இந்த நிகழ்ச்சி 3வது மட்டத்தின் கீழே இருக்கிற பொறுப்பாளர் தலைவர்களோடு அவர்களுடைய வழிநடத்தலின்போடு இந்த காரியங்கள் இந்த கூடுகை நிறைவேறும். இதை பார்த்தால் வடக்கு, தெற்கு, நார்த், மத்தியம், அதாவது 5 பகுதிகளாக வடக்கு, தெற்கு, மத்தியம், கிழக்கு, மேற்கு என்ற பகுதிகளிலே இந்த கூடுகை வழிநடத்தப்படும். இந்த கூடுகை இருக்கும். அது 6 மாதங்களுக்கு ஒரு முறை சிறந்த முறை நடைபெறும். இது எல்லாவற்றையும் முதற்கண பணி தலைவரிலிருந்து ஏரியா தலைவரிலிருந்து நிர்வாக பணி செயலாளர் போய் அவருக்கிலிருந்து மேம்படுத்தல் பணி செயலாளர் இருந்து மேம்படுத்தல் பணி செயலாளர் முன்னேற்ற பணி செயலாளர் வரைக்கும் இந்த பொறுப்புகள் ஒன்றன் பின்னாக ஒன்று போய் சேர்ந்து இறுதியில் வெற்றி சிறக்க அது வழிவகுக்கும். இது கான்ஸ்டியூஷன். அடுத்ததாக கடைசியாக வருடாந்திர கூடுகை, அதாவது நேஷனல் கான்ஃபரன்ஸ்னு சொல்லலாம், தேசிய கூடுகை என்று சொல்லலாம். வருடத்துக்கு ஒருமுறை நடக்கும் இந்த கூடுகை நேரடியாக துணைத் தலைவர், பொதுச் செயலாளர் மற்றும் முன்னேற்ற பணி செயலாளர் இவர்களை கொண்டு நடத்தப்படுகிறது. இந்த பணிகள் 2 பொறுப்பாளர்கள் கீழே வருகிறது. ஒன்று துணைத் தலைவர், மற்றொருவர் பொதுச் செயலாளர். இவர்கள் 2 பேரும் 2 கண்களாக இந்த பகுதியில் செயல்படுவார்கள். இவர்கள் கொடுக்கும் அந்த அருட்பணி தரிசனத்தை முன்னேற்ற பணி செயலாளர் அதை திட்டமிட்டு வரையறுத்து அவர் இதை செய்வதற்கு மேம்படுத்தல் பணி செயலாளர் அசோசியேட் செக்ரட்டரியும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி நிர்வாக பணி செயலரிடத்தில் ஏரியா லீடர் ஏரியா தலைவரிடத்தில் முதற்கல பணி தலைவரிடத்தில் அவர்கள் அதை கொடுத்து நடத்துவார்கள். அவரிடத்திலிருந்து பெறப்படும் எல்லா காரியங்களும் ரிப்போர்ட்ஸும் ஒழுங்கு செய்யப்பட்டு அவையெல்லாம் ஃபீட்பேக்காக இருக்கும். இதில் ப்ரொமோஷன் செக்ரட்டரி மட்டும் வாய்ஸ் பர்சனாக இருப்பார். மற்றவர்கள் உதவி செய்கின்ற மனிதர்களாக இருப்பார். இந்த வாய்ஸ் பர்சனுக்கு
உதவி செய்யும்படியாக எல்லா அறிக்கைகளையும் கொடுப்பதற்கும் சமைப்பதற்கும் மேம்படுத்தல் பணி செயலாளரும் அட்மினிஸ்ட்ரேஷன் செக்ரட்டரி நிர்வாக பணி செயலாளரும் துணை நிற்பார்கள். இது 4 பகுதிகளிலே, வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு 4 பகுதிகளிலே நடைபெறுகின்றது. இந்த 4 பகுதிகளிலும் நிச்சயமாக நடத்த வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், அப்பொழுதுதான் வருடாந்திர கூட்டத்தினுடைய அந்த நோக்கமும் அந்த வளர்ச்சியும் அந்த வெற்றி பெற்றதான அறிக்கையும் ஆண்டறிக்கையும் எல்லா காரியங்களும் தொலைநோக்கி எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும்பதை செய்வதற்கு ஒழுங்கும் கிரயமாக நடத்துவதற்கு இவை இருக்கும். எனவே இந்த 4 தூண்களின் கீழே இந்த காரியங்கள் நடைபெறுவதற்கு, அதை நடைமுறைப்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட வரைமுறைகள் தேவைப்படுகிறது. இப்படிப்பட்ட வரைமுறைகளின் கீழ் நடந்தால் மட்டும்தான் எல்லாரிடத்திலேயும் ஒரு பாரமும் தரிசனமும் ஒரு ஆளுமையும் ஏற்படுத்தப்படும். அதனாலே அநேகர் விருத்தியாவார்கள், அநேகர் பலனடைவார்கள். ஒழுங்கும் கிரயமாக சகலம் செய்யப்பட்டு ஆளுமை மிக்க வழிநடத்துதலுக்குள்ளாட்பட்டு வெற்றி சிறக்கும் பணியில தரிசனத்தோடு அநேகர் ஸ்தாபித்து வழிநடத்துவார்கள். இந்த நிகழ்ச்சிகள் நிச்சயமாகவே உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதை நம்முடைய கூட்டமைப்பிலே கட்டமைப்பிலே செய்வதற்கு தேவன் சகல ஞானத்தையும் கட்டளையிடுவாராக. இது ஒரு அவுட்லைன் வீடியோ தான். இதற்கான பயிற்சி ஒர்க் ஷாப் ப்ரோக்ராம் நடத்துவோமோ அல்லது பயிற்சி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யணும் என்று சொன்னால் அதற்கான வழிமுறைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழிமுறைகள் நேரடியாக வகுப்பு மூலமாகவோ அல்லது ஜூம் மீட்டிங்கிலோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ நம்ம அதை தெரிவிக்கலாம். ஆண்டவர் நம்மை நடத்தட்டும். பெரிய காரியங்களை செய்வோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.